கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக உங்கள் அனைவரும் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்குவதாக. சத்தமாக அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகங்கள் 9வது சங்கீதம் 9வது வசனம். சங்கீதங்கள் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். யார் யார் சிறுமைப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது, எல்லாராலும் கைவிடப்பட்டதான சூழ்நிலையில சோர்ந்து போய் மன தளர்ந்து போய் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில கண்ணீரின் மத்தியில ஆறுதல் இல்லாதபடிக்கு, தேர்தல் இல்லாதபடிக்கு, பாதுகாப்பார் இல்லாதபடிக்கு, தனிமைப்படுத்தப்பட்டேனே, நான் வாழ்வதா சாவதா என்று சொல்லி அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார் அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள். அவருடைய சரீரத்தில் தீராத வியாதிகள் வந்தால் அவர்களை அற்பமாய் எண்ணுகிறார்கள். தீராத கடன் பாரங்கள் வந்தால் அற்பமாய் எண்ணுகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்திலே, போராட்டத்திலே ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாய் இருந்தாலும் சமுதாயத்திலே அவர்கள் குறுகினவர்களாய், குன்றினவர்களாய், பின்தங்கினவர்களாய் காணப்பட்டால் அவர்களை சார்ந்தவர்களே அற்பமாய் எண்ணுகிறார்கள். அல்லேலூயா. இப்படி அற்பமாய் எண்ணுகிறதான வேளையிலே இவர்கள் என்ன செய்கிறாங்க? சோர்ந்து போகிறாங்க. சிலர் வீடு வாசல் இல்லாதபடிக்கு சோர்ந்து போகிறார்கள். சிலர் குழந்தை பாக்கியங்கள் இல்லாதபடிக்கு சோர்ந்து போகிறார்கள். சிலர் திருமண தடை நிமித்தமாக சோர்ந்து போகிறார்கள். சில பிள்ளைங்க படிப்பிலே, அறிவிலே குறைந்து போனால் சோர்ந்து போகிறார்கள். வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சோர்ந்து போகிறார்கள். குடும்பத்திலே தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு கணவன் மனைவி சண்டை, மாமி மருமக சண்டை, சகோதரர்களுக்குள்ளால சண்டை, பக்கத்து வீட்டுக்காரர்கள சண்டை, இல்லாத பொல்லாத வார்த்தைகளை பேசி நம்மை நெருக்கி துன்பப்படுத்தும் போது அநேகர் கண்ணீர் வடிக்கிற, உடைந்து போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருக்கிறவர்களை பார்த்துதான் சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே யார் காணப்பட்டாலும் தீராத கண்ணீர், ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை, அரவணைப்பதற்கு யாருமே இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டதான சூழ்நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கி தள்ளப்படுகிற சூழ்நிலை, குடும்பத்திலே ஒதுக்கி தள்ளப்படுகிறதான சூழ்நிலை, வேலை செய்கிற ஸ்தலத்திலே நீதியாய் நேர்மையாய் வாழ்வது நிமித்தமாக, வேலை செய்வது நிமித்தமாக உயர் அதிகாரினாலே நெருக்கப்படுகிற, சக அதிகாரினாலே நெருக்கப்படுகிற, பலவிதமான சூழ்நிலையை சோர்ந்து போய் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்படி சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஸ்தலத்திலே நீங்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். உலக மனிதர்கள் அனைவரும் கைவிடுவார்கள் ஒரு நாளிலே. ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை அழைத்து செல்ல, அணைத்து செல்ல, அவருடைய நித்திய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே நான் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டேனே என்று சொல்லி துக்கித்து போயிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை தேற்றி அரவணைத்து ஆசீர்வதிக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய எல்லா சகல விதமான காரியங்களுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் சுமக்க வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தபடியினால அந்த அடைக்கலமாக இருக்கிற தேவனுடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருந்து பாதுகாப்பாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இன்னும் இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை சிறுமைப்படுத்த கூடாது. நாம் மற்றவர்களை சிறுமைப்படுத்த கூடாது. வாக்குவாதங்கள் வரும், சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்படி யாரையுமே நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது,
தரக்குறைவா நினைக்க கூடாது, அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடாது. சில பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஒன்று அறிவு கூடுனது இருக்கலாம், அறிவு குறைந்தது இருக்கலாம். அறிவு கூடுனவர்கள் அறிவு குறைந்தவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. ஊழியத்தின் பாதையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொருவருக்கும் அது ஒரு தன்மையா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதை பார்த்து ஒருவருக்கு ஒரு சில காரியங்கள் குறைவா இருக்கும். அதை பார்த்து நாம் யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். யாரையும் நாம் அற்பமாய் எண்ணுகிறோமோ, கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இப்படி அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே யாரையும் நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, அவர்கள் யாரையும் நாம் சிறுமைப்படுத்தாதபடிக்கு நாம் தேவ அன்புடையவர்களாய், ஒருவேளை அப்படி சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் படுகிறவர்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், வீட்டிலோ சபையிலோ சமுதாயத்தில் இருப்பார்கள்னா, அவர்களுக்கு ஆறுதலாய், அவர்களை தேற்றுகிறவர்களாய், அவர்கள் மேல சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது. சிறுமைப்படுத்துறவர்களுக்கு நாம் ஆதரவா, ஏன்னா ஆண்டவரே அடைக்கலமா இருக்கிறாருன்னு சொன்னா நாமும் அடைக்கலமா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் ஆதரவா இருக்கிறார், ஏழைகள், திக்கற்றவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், விதவைகள், இவர்கள் எல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார், நியாயம் விசாரிக்கிறார், அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார். அதுபோல நாமும் இப்படிப்பட்டவர்களை கண்டால் நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்யணும். அவர்களை நாம் கூட கொஞ்சம் சிறுமைப்படுத்துவர்களாய் இருக்கக்கூடாது, அவர்களை தேற்றுவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க மேல ஒரு சிந்தனை இருக்கணும். அவங்களுக்கு அப்படித்தான் போனோம், விழுந்து நாசமாகட்டும் யாரும் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கவே கூடாது. சங்கீதம் 41 அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரையும் சிறுமைப்பட்டவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணாதீங்க. சிறுமைப்பட்டவர் மேல யார் யாரெல்லாம் சிந்தை வைத்திருக்கிறீர்களோ, அந்த சிறுமைப்பட்டவர்களை யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தேற்றி அவர்களை திடப்படுத்துகிறீர்களோ, அவர்கள் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சிறுமைப்பட்டவன் மேல கொஞ்சம் சிந்தனை நமக்கு இருக்கும்னா, அவன் மேல ஒரு கரிசனை இருக்கும்னா, அவனுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாகவும், அவனுக்காக ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றுவர்களாக நம்ம இருப்போம் என்று சொன்னா, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள்னா அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பார்கள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அடுத்து சொல்லுகிறாரு, தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்ப தீங்கு வரும் பாருங்க, பிரச்சனைகள் வரும் பாருங்க, அப்போது அவர்களுக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனை தேற்றுவது மட்டுமல்ல, அவன் மேல சிந்தை உள்ளவனாய் இருக்கிறவனுக்கு தீங்குகள் வரக்கூடிய நாட்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுடைய தீங்கையும் கர்த்தர் மாற்றுகிறார். புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடேன். யாரெல்லாம் சிறுமைப்பட்ட மேல சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தருகிறார். சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அவனை பாதுகாத்து உயிரோடு பாதுகாப்பேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப 3ஆம் வசனத்தில் வரும்போது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் செய்வார், தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிறுமைப்பட்ட மேல யார் யாரெல்லாம் சிந்தை உள்ளவர்களா இருக்கிறீர்களோ, அவர்கள் வியாதிப்பட்டு படுக்கையில கிடந்தாலும் அவர்களை கர்த்தர் எல்லாம் முழு வியாதியை குணப்படுத்தி அந்த படுக்கையில தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. இதை நேரே நாம் திருப்பி பார்ப்போம்னா, நேரே மாத்தி பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை இல்லாதபடிக்கு நாம் இருப்போம்னா, அந்த பாக்கியவான் என்கிற இடத்துல நிர்பாக்கியவனாய் மாறி விடுவோம். அல்லேலூயா. தீங்கு நாள் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்கிற இடத்துல தீங்குகள் வரும்போது என்ன செய்வார், விடுவிப்பார் இல்லாதபடிக்கு தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகும். கர்த்தர் அவனை பாதுகாப்பார், உயிரோட வைப்பார் என்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கவே இருக்காது. பூமியில அவன் பாக்கியவான் இருப்பான்னு சொல்லுகிறது, அப்படி இருக்க முடியாது. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தை இல்லாதவனே, சிறுமைப்பட்டவன சிந்தை இல்லாத சத்துருவின் கையில என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். அடுத்த படுக்கையில வியாதிப்பட்டு இருக்கும் போது சிறுமைப்பட்டவன சிந்தை இல்லாதவனை என்ன செய்வார், தூக்கி விட மாட்டார். இல்லையா? அப்போ நீங்க புரிந்து கொள்ளுங்கள்,
கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்றால், நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும் என்று சொன்னால், பெயர் கிறிஸ்தவனாக இருந்தால் போதாது. நான் யாருக்கும் உபகாரமும் இல்லை, யாருக்கும் உபத்திரவ கேடும் செய்ய மாட்டேன், நான் ஒரு நீதிமான் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உபத்திரவ கேடு கூடாதுதான், ஆனா உபகாரம் செய்தே ஆக வேண்டும். சிறுமைப்பட்டவனுக்கு நாம் சிந்தை உள்ளவர்களாக இருப்போம்னா, அவன் விழுகிற நாள் அவனை தூக்கி விடுவதற்கு நாம் ரெடியா இருக்க வேண்டும். என்னென்ன காரியத்தில் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறான் என்பதை பார்த்து அதற்கேற்ற கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுவீர்கள் சொன்னால், கர்த்தர் உங்களை ஆயுசு நாட்களை பெருக பண்ணி சத்துருவுக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு படுக்கையில் இருக்க வியாதியானால் அதை குணப்படுத்தி உங்களை பூமியிலும் பாக்கியவானாய் கர்த்தர் வைத்து பரலோக ராஜ்யத்தையும் சென்று சேரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உபாகமம் ஏன் இப்படிப்பட்டதான சிறுமைத்தனங்கள் வருகிறது என்று சொன்னால், ரெண்டு விதமான சிறுமைத்தனங்கள் இருக்கிறது. ஒன்று, மனிதர்களை சிறுமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஒன்று, மனிதர்களை சிறுமைப்படுத்துறது. பின்னாடி பிசாசு நிற்பான், சிறுமைப்படுத்துறது. இப்படி மனிதர்களை சிறுமைப்படுத்தினால்தான் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள், அவருடைய தண்டனைக்கு உட்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு வகையில் ஒரு சிறுமைப்படுத்தல் இருக்கிற அந்த பகுதியை தான் இப்ப பார்க்க போகிறோம். ஏன்னா கர்த்தரே சில நேரங்களில நம்மை சிறுமைப்படுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மனிதர்களை சிறுமைப்படுத்துகிறார்கள், இது தண்டனைக்குரியது. ஆனா கர்த்தரே சில நேரங்களில சிறுமைப்படுத்துகிறார். இந்த சிறுமைப்படுத்துதல் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகளை அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்கிறாயா கை கொள்ளாமல் இருக்கிறாயா என்பதை பார்ப்பதற்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி கொண்டு வரும்போது கானான் தேசத்துல சேர்க்கும்படியா வழியிலே 40 வருஷங்கள் பல சோதனைகளை கொடுத்தார். அல்லேலூயா. நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா கை கொள்கிறாயா கை கொள்ளவில்லையா என்பதை பார்ப்பதற்கு அவர் என்ன செய்தார்? சில சோதனைகளை கொடுத்தார். இப்படி கர்த்தரும் சில இடங்களில என்ன செய்கிறார்? சிறுமைப்படுத்துகிறார். எதற்காக? நல்ல செழிப்பு இருக்கும் போது ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சியா நிற்கிறோம் ஆசீர்வாதங்கள் வரும்போது. ஆனால் ஆசீர்வாத குறைவு வரும்போது நாம் அதுபோல தேவ சமூகத்துல நிற்கிறோமா, தேவனை விட்டு விலகிறோமா, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அந்த கட்டளைகளை விட்டு நாங்கள் வெளியே போகிறோமா என்பதை பார்ப்பதற்காக சில சோதனைகள் உண்டாகிறது. எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. பாருங்க, 40 நாட்களில் நடபயணமாக எகிப்திலிருந்து கானானுக்கு போகலாமா. ஆனால் 40 வருடங்கள் ஆகிட்டனா இவங்களுடைய முறுமுறுப்பு, இவங்களுடைய அக்கிரமம், இவங்களுடைய அவிசுவாசம், இவங்களுடைய சிந்தையெல்லாம் வேறையாக இருந்தபடியினாலே அல்லேலூயா, அதை கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதிலாக ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தும் போது அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த கட்டளைகளை கை கொண்டு நாம் நடப்போம் என்று சொன்னால், அந்த 40 நாளையில எப்படி கானான் தேசத்தை சுதந்தரித்தாங்களோ அதுபோல சீக்கிரத்திலே நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. மாறாக அப்படிப்பட்டதான சிறுமைப்படுத்துகிற உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தரை விட்டு நாம் தூரம் செல்வோம் என்றால், அவருடைய கட்டளையை கை கொள்ளாதபடிக்கு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், 40 வருஷம் அன்றைக்கு ஆனது போல நமக்கு ஒரு நாளில நடக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. இல்லையா? நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லையா, ஜெபத்துக்கு பதில் தரவில்லையா என்று சொல்லி.
இல்லை, கர்த்தர் சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சோதனை. ஒன்று, நீங்கள் அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா, இல்ல அவரை விட்டு வழி விலகி போகிறீர்களா. இந்த நாட்களே பல உபத்திரவங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சில நிமிடங்கள், சில நேரங்கள் நாம் கர்த்தரை விட்டு தூரம் செல்கிற அனுபவம், கர்த்தருக்கு விரோதமா பேசுகிற அனுபவத்தை எல்லாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே உபதேசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருடைய கட்டளை விட்டு விலகாதபடிக்கு, என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன சிறுமைப்படுத்தல் வந்தாலும் அவரை விட்டு வழி விலகாதபடிக்கு அதிலே நிலைத்து நிற்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானான் தேசத்தை சுதந்தரித்தார்களோ அதுபோல நாமும் பரம கானானை சுதந்தரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆனா வழியிலே நாம் என்ன செய்யக்கூடாது, அவருடைய கட்டளைகளுக்கு விலகி போகக்கூடாது. நம்ம எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டபடினால்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பேர் கிறிஸ்தவளா இருக்கலாம், வேறு மதத்துல இருந்தவர்கள் கூட அப்படி இருந்திருக்கலாம். கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு உபத்திரவம், ஒரு சிறுமைப்படுத்த ஒரு அனுபவம் அங்கு வரும்போதுதான் என்ன செய்கிறார், ரட்சித்து நம்மை அவருடைய கரத்திலே கொண்டு வந்து கட்டளையில் தருகிறார். இந்த கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ 2 காரியத்தை சொன்னேன். ஒன்று மனிதனை சிறுமைப்படுத்துகிறார், அது தவறானது. இன்னொன்று, கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை சிறுமைப்படுத்துகிறார். இது எதற்கு என்று சொன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு கை கொண்டு நாம் நடக்கிறோமா, இல்ல ஆசீர்வாதங்கள் வரும்போது நடக்கிறோம், ஆசீர்வாத குறைவுகள் வரும்போது அவரை விட்டு தூரம் செல்கிறோமா என்பதை சோதித்து அறியும்படியாய் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு காரியம். 2வது, இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதையும் கூட நாம் வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து போதும் சிஸ்டர். பாத்தீங்களா, பிற்காலத்திலே உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் இக்காலத்திலே உங்களை சிறுமைப்படுத்துகிறார். எத்தனை பேரு புரிஞ்சது? அல்லேலூயா. உபத்திரம் வேண்டாம் பாஸ்டர்னா இன்னும் எல்லாரும் சொல்றாங்க. உபத்திரம் வந்தாதான் இந்த சிறுமைப்படுகிற அனுபவங்கள் வருகிறது. எல்லாரும் தள்ளுவாங்க. நமக்கு உபத்திரங்கள் வரும்போது யாரும் நம்ம நேசிக்க மாட்டாங்க. அது எதற்கு என்று சொன்னால், பிற்காலத்திலே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவே முற்காலத்திலே இந்நாட்களிலே கர்த்தர் நினைச்சார், சோதித்து அறிகிறார், சிறுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவ இப்ப யாரெல்லாம் இந்த ஸ்தலத்துல சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீர்களோ, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார் என்று சொல்லாதபடிக்கு, பின் நாட்களிலே எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை சுதந்திரிக்கும்படியாக இந்நாட்களிலே என்னை சிறுமைப்படுத்தக்கூடிய இல்லைன்னா சோதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல நான் காணப்படுகிறேன் என்கிறதான விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்திலே நாம் 2 பேரை குறித்து அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து இந்த நாளிலே நாம் முடித்து விடலாம். ஒன்று, ரூத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ரூத்து 1ஆம் அதிகாரத்துல அவருடைய 21வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். அதுக்கு முந்தின வசனம், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது 21ஆம் வசனத்திலே நகோமி சொல்லுகிறார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக திருப்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சிறுமைப்படுத்துகிறதான இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, இதனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது, நீங்க வீட்டில் சென்று அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே நாம் வாசிக்கிறதான வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று,
அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோட 2 குமாரோடு கூட மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரர், ஒருவன் பேர் மக்னோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பஞ்சங்களும் அந்த பெத்லகேமிலே வாசித்ததான இந்த குடும்பம் அந்த பஞ்சம் வரும்போது எங்கே சென்றார்கள்னா மோவாப்புக்கு செல்கிறார்கள். அங்கே மோவாப்புக்கு சென்றதுக்கு அப்புறமாக அப்படி வசித்து வரும்போது அது நாம் கீழே படிக்கும்போது அங்கே நகோமியினுடைய கணவனார் என்ன செய்கிறானா இறந்து போகிறார். அல்லேலூயா. நகோமியுடைய கணவனார் இறந்து போகிறார். அவளுடைய 2 பிள்ளைகளையும் அங்கே மோவாப் புத்திரரில் இருந்து என்ன செய்கிறாங்க திருமணம் பண்ணி கொண்டாங்க. அவர்களுக்கும் இஸ்ரவேலுக்கு என்ன செய்யாது, ஒத்து போகாது. மோவாப் புத்திரனால் சபிக்கப்பட்டவர்கள். லோத்தினுடைய சந்ததியை வந்தவர்கள் கடந்த நாட்கள் நாம் தியானித்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகாது. ஆனா ஆகாத இடத்திலே சென்று ஆகாத ஜாதியில் இருந்து 2 பிள்ளைகளுக்கும் பெண் எடுத்துக் கொண்டார்கள். கொஞ்சம் காலத்துக்குள்ளாக 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். புருஷன் இறந்து விட்டார், மகன் என்ன செய்தார், 2 மகன்களும் இறந்து விட்டாங்க. இப்ப நகோமி என்ன செய்யறான், 2 மருமக்களையும் கூப்பிடுறா. ஏமா, நான் வயசாகிட்டேன், எனக்கு நீ பிள்ளை பெற்று உங்களுக்கு கணவனாக்கி தர என்னால் முடியாது. ஆக நீங்க இளம் வயதா இருக்கிறீங்க, ஆகையினால நீங்களும் என்ன செய்யுங்க, தனியாய் உங்கள் தாய் வீட்டிற்கு பிரிந்து போய் அவருடைய சொல் வார்த்தையின்படியாக நீங்கள் மறுமணம் செய்து வாழுங்கள் என்று சொல்லி நகோமி தன் மருமக்களுக்கு என்ன செய்கிறார், ஆலோசனையை கொடுக்கிறார். இதுல நிறைய மாமி மருமகளுக்குள்ள சத்தியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மாமியும் அப்படிப்பட்ட மருமகளும் இருப்பார்களா? ரூத்தை போல நகோமியை போல மாமியை மருமகளும் இருப்பார்களானால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்முடைய குடும்பங்களை மாமியை மருமகனான எதிரும் புதிருமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படின்னா குடும்பத்திலே சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. அப்போ ஒரு மருமகள் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி மாமி மேல முத்தமிட்டு என்ன செய்யட்டா, அவ போயிட்டா. அப்ப நகோமி இந்த மருமகளை பார்த்து சொல்றா, மக்களை நீ என்ன செய், அவ்வளவு மாதிரி நீயே போய் உன் வாழ்க்கைய அமைச்சிக்கோ அப்படின்னு. இவன் நான் செத்தாலும் போக மாட்டேன், நீங்க எங்க சாகுறீங்க அங்கதான் நான் சாவேன். நீங்க எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம் அந்த தெய்வத்தை தான் நான் ஆராதிப்பேன். மோவாப்பினுடைய ஆராதனை எல்லாம் வேறு. இப்ப அவ சொல்றா, மாமி நகோமி, உங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம், உங்கள் தெய்வத்தை தான் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி எங்கனாலும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி மாமி மருமலாக மீண்டும் பெத்லகேமுக்கு வராங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பஞ்சத்து நிமித்தமாய் தேசத்தை விட்டு கடந்து சென்றார்கள். அங்கே சென்ற இடத்திலே தன் புருஷனையும் இழந்து தன் 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்து ஒரு மருமகளோடு நகோமி பெத்லகேமுக்கு வருகிறார். அல்லேலூயா. வரும்போதுதான் அங்க கேட்கிறாங்க, ஒவ்வொருவரும் கேட்கிறாங்க, ஐயா நீங்க இப்படி இப்படி போனியே அம்மா, இப்படி இப்படியா வந்திருக்கிறீங்க என்று மாறி மாறி நகோமி கிட்ட என்ன செய்யாங்க, பேச ஆரம்பித்தாங்க. அதாவது வாசிக்கும் போது 18 வசனம் சொல்லுது, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்று பேசவில்லை. அப்படி கூட்டிட்டு வராங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வரும்போது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். நகோமின்னு கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் அடையாளம் தெரியாம இருக்கலாம். இவள் நகோமி என்று ஊரார் நினைச்சாங்க. ஊரை விட்டு போனவ திரும்பி வரும்போது ஊரார் எல்லாரும் சேர்ந்து நினைச்சாங்க, குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லையா? அதற்கு தான் அவ பதில் சொல்றா, நீங்கள் ஏன் என்ன நகோமி என்று சொல்றீங்க, நான் மாறாள் கசப்பானவள் என்று சொல்லுங்க. ஏன்னா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இல்லையா? நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன செய்துட்டாரு, மிகுந்த கசப்ப தந்துட்டார். நான் நிறைவுள்ளவளாதான் நான் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில நீங்கள் ஏன் என்னை நகோமி என்பானே என்று கேட்கிறான். என் வாழ்க்கையை போச்சு, என் புருஷனை இழந்தேன், 2 ஆண் பிள்ளைகளை இழந்தேன். இப்போ ரூத்ங்கிற ஒரு பிள்ளைய மோவாப்புல இருந்து கூட்டுறோம். அதுக்கு அங்க கோவப்படுறாங்க. மோவாப் புத்திரர்ல ரூத்ங்கிற ஒரு பொம்பளை இங்க கொண்டு வராளே,
அவளுக்கு நமக்கு ஆகாதே என்று சொல்லி இப்ப நம்ம ஊரார் மாறி மாறி பேசுறது போல அன்றைக்கு அவர்கள் பேசினார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் தாங்கிட்டு அவர் சொல்றார், இனி நீங்க என்ன நகம்னு சொல்ல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் இப்ப கசப்பா இருக்கிறேன், மாறாவா இருக்கிறேன். என்னுடைய சர்வ வல்லமுடைய தேவன் என்ன செய்தார்? சிறுமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஏற்கனவே நம்ம வாசித்த உபாகமத்துல 8:15 பின் நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இந்நாட்களிலே சிறுமைப்படுத்துகிறார். மனிதன் பிசாசு சிறுமைப்படுத்துகிறது வேற, கர்த்தர் சிறுமைப்படுத்துகிறது வேற. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தினால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் நமக்கு பின்னாடி நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய 4ஆம் அதிகாரம், ரூத் 4ஆம் அதிகாரத்துக்குள்ளால வரும்போது நான் வாசிக்கிறேன் 13 சில வசனங்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. அல்லேலூயா. ஆரம்பத்துல எனக்கு போனா அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு என்ன செய்தா? மோவாப்புக்கு போயிட்டா. அங்க போய் தன் புருஷனை இழந்தா, 2 பிள்ளைகளை இழந்தா. அதுவும் போதாதுன்னு மோவாப்புல இருந்து பொண்ணையும் இங்க கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி மேக்சிமம் ஊரார் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய சித்தம் வேறு விதமாக நிறைவேறிவிட்டது. ரூத்தினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஆகையினால இடைப்பகுதியில் உள்ள காரியத்தை நான் இப்போது உங்களுக்கு அதை தியானிக்க சொல்லல. கடைசியில வந்த காரியத்தை மட்டும் இந்த நாளிலே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது உன்னுடைய பின் நாட்களை உனக்கு நன்மை உண்டாகும்படிதான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் என்று சொல்லி உபாகம் 8:15 நம்ம வாசித்தோம். அந்த வாக்கு தத்துவம் எப்படி இருக்குன்னா, பின் நாட்களிலே கர்த்தர் போவாஸ் மூலமாய் இந்த ரூத்து அவன் மூலமாய் ஒரு சன்னதி ஆசீர்வதிக்கும்படியாக இப்படியாக நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் கேட்பாங்க, ஏன் அவள் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு போனா? ஆகையினால் அதன் மாப்பிள்ளையை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா, அவ தன்னந்தனியானா என்று சொல்லி அநேகர் பரிகாசம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பிள்ளைகள், கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான அனுபவங்கள் உண்டு. அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆரம்பத்திலே ஆரம்பமானது, ஆபேல் கொலையிலிருந்தே ஆரம்பமானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவான் கிரியை செய்கிறது ஒரு பக்கம். அல்லேலூயா. மோசே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அழைக்கப்பட்ட காலத்துல கூட அந்நாட்கள் இந்த பிள்ளைகளை என்ன செய்தாங்க? கொலை பண்ணி கொண்டே இருந்தார்கள். அதிலும் மோசே காக்கப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த போதும் அதெல்லாம் நடந்தது. பிள்ளைகளை என்ன செய்தாங்க? கொலை செய்து விட்டார்கள். அதிலே இயேசுவும் காக்கப்பட்டார். மோசையே இயேசுவை எல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, மோசையும் பிறந்த வீட்டுல வாழ முடியல. ஆத்துல நாணல் பட்டியல வச்சு ஆத்துல விட்டுட்டாங்க. அங்கிருந்து ஆண்டவர் கொட்டாரத்துல அரண்மனையில கொண்டு சேர்த்தார். அங்க ஒரு 40 வருஷம். அப்புறம் வனாந்தரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அங்கே ஒரு 40 வருஷம். அதுக்கப்புறமா கர்த்தருடைய ஊழியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தால் ஒரு குறித்த காலங்கள் இப்படி இருக்கலாம். வீட்டோடு இருக்கலாம், வீட்டை விட்டு போகலாம், வனாந்தரம் கிடைக்கலாம், அரண்மனை கிடைக்கலாம். ஆனால் கடைசியில தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையில கூட கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன நேரத்திலேயே போராட்டங்கள் வந்தது. அதை பெற்றெடுக்கிற நேரத்திலே போராட்டம் வந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதன் அவசியம் இல்லை. ஏரோது இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான். ஆனால் தேவதூதன் மரியாளிடத்துல யோசிப்பிடம் பேச, பிள்ளையை கொல்ல இவன் வரான், நீங்க என்ன செய்யுங்க? பிள்ளை எடுத்துட்டு ஓடிருங்க. பெத்லகேம்ல இருக்க முடியல, பெத்லகேம் மட்டும் ஓடிருங்க. இரவோடு இரவாக ஓடுகிறார்கள். இப்படி சில தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா சில சிறுமைப்படுத்துகிற அனுபவம், சில உபத்திரவங்கள், சில ஓடி போக வேண்டிய அனுபவங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா.
ஆனா ஓடி போகும்போது அநேகர் பரிகாசம் பண்ணுவார்கள். அவருக்கு அப்படித்தான் வேணும், அவளுக்கு அப்படித்தான் வேணும். ஊரை விட்டு ஓடிட்டாங்க, நாட்டை விட்டு ஓடிட்டாங்க, இல்லைன்னா சிறுமைப்படுத்த விட்டு விட்டார்கள், இனி இவங்க எழும்பவே மாட்டாங்கன்னு ஊர் உலகம் பேரெழுதும், நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிற காரியம் தடை இல்லாதபடிக்கு அது அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. ஆகையினால தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், யாராவது சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தால் யாரையும் நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. அவர்களுக்கு ஆதரவாய் இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒருவேளை அந்த சிறுமைப்படுத்துகிற அனுபவத்தோடு நாம் இருக்கணும், பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை பின்னாடி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. நகோமியை திட்டுவாங்க, ஏன் பெத்லகேமில் இருந்து மோவாப்புக்கு போனாள், ஆகியதுனால என்ன செய்துட்டா, புருஷனை இழந்தா, 2 பிள்ளைகளை இழந்தா. அது மட்டுமல்ல, அந்நிய தேசத்துல இருந்து புறஜாதியா இருக்கிற சபிக்கப்பட்ட மோவாப் தேசம் ஒரு பொண்ணையும் கொண்டு வந்துட்டான். இங்க இஸ்ரவேல் பரிசுத்த சந்ததிக்கு இடையில இருந்து நல்லா முறுமுறுத்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா தேவ திட்டம் அதல்ல. நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, உடனே மார்க் போட்டு முடிவை நம்ம சொல்லக்கூடாது. கடைசி கர்த்தருடைய கரத்துல இருக்கு, முடிவு அது சம்பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்படியாகி வந்தார்கள். இந்த நெல்லுப்புறக்கு போனது, போவாசுடைய இணைந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இணைந்ததனுடைய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேசத்து ஜனங்கள் நகோமியை இவ்வளவு தூரம் முறுமுறுத்தார்கள், ஆனால் இப்போது அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அல்லேலூயா. இங்க யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீர்களோ, நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். நீங்கள் யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் பாக்கியவதிகள், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் வருவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நமக்கு ஒரு நன்மையை கர்த்தர் பின்னாடி வைத்திருக்கும்படியாக. அல்லேலூயா. 17 சொல்ற, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்க உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, இதுவரைக்கும் மாப்பிள்ளை இழந்துட்டா, மக்களை இழந்துட்டான்னு சொன்னவங்க, நீ கொண்டு வந்த ரூத்து உனக்கு அடுத்த சன்னதிகளை பெற்று தந்து உன் சிறுமையை போக்கினாளே என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார்கள். அல்லேலூயா. அப்ப உங்களை தூஷித்தவர்கள், உங்களை பரிகாசம் பண்ணவர்கள் ஒரு நாளிலே நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய நாட்களை கர்த்தர் வெகு சீக்கிரத்திலேயே தரப்போகிறார். அல்லேலூயா. பாருங்க, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால், அயல் வீட்டுக்காரர்கள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பன ஈசாயின் தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, இதனுடைய பின் சன்னதியை பார்க்கும்போது, இவன் யாரு என்று பார்க்கும்போது தாவீதுடைய தாத்தாவா இருக்கிறார். யாரு? ரூத்து பெற்ற பிள்ளை. போவாஸ் மூலமாக ரூத்து பெற்ற பிள்ளை தாவீதுடைய தகப்பனுக்கு தகப்பன். அப்ப தாவீதின் வம்சத்திலே மோவாப்பிலிருந்து ஒரு பெண் வந்து இந்த பிள்ளையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த வரிசையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அந்த தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நகோமி பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு போனது நியாயமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நியாயம் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. இதை கேட்ட பிறகு என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் தான் என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் கொண்டு போய் ஆரம்பத்திலே சில சிறையிருப்புகள், கணவனை இழந்து 2 மகன்களை இழந்து மோவாப்பிலிருந்து ரூத்துங்கிறான ஒரு பிள்ளையை கொண்டு வந்து அவருடைய சாட்சியை பார்த்தீங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் இருப்பேன், நீங்க எங்க செத்தாலும் அங்கேயே செத்துருவேன், நீங்க எந்த ஆண்டவரா இருக்கு அந்த ஆண்டவர் தான் இருப்பேன், உங்கள் ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய தேசம் தான் என்னுடைய தேசம். யாது மாதிரி மாமிய மருமகளும் சொல்ல போறாங்க. யோசித்து பாருங்க. தேவ சித்தம் திட்டம் யார் யாருக்கிட்ட எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. உலகம் பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன் நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு போனால்
ஆகையினால புருஷனை இழந்தாள், ஆகையினால 2 ஆண் பிள்ளைகளை இழந்தாள் என்று சொல்லி உங்களை மாதிரி அநேகர் கேட்டு சரிதானேன்னு தான் வைத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. அது பார்க்க அப்படித்தான் இருக்கும். ஆனா பின்விளைவு என்னன்னா, கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலானாலும் சரி, மோசேயின் காலத்திலானாலும் சரி, யோசேப்பின் காலத்தினாலும் சரி, ஒரு திட்டம், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் அலைச்சல் வரத்தான் செய்யும். யோசேப்பும் செல்ல பிள்ளை தான் தகப்பனுக்கு. பலவர்ண அங்கியெல்லாம் தரித்து போட்டு மற்ற பிள்ளைகளாம் வனாந்தரத்துல ஆடு மேய்க்க வைத்துட்டு இவனை செல்லமா மடியில் வச்சிருந்தாரு. தரிசனம் வந்தது, அப்பா அம்மா வெறுத்தாங்க, சகோதரர்கள் வெறுத்தாங்க, அடிச்சதுக்கு குழியில போட்டாங்க, அதுல இருந்து மீதியார் கையில வித்தாங்க, அங்க போத்திபால கையில வித்தாங்க, அங்க அடி உத வேலை செய்த அடிமை, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தபடினால அவனை அரண்மனை விசாரிப்பான், அங்க சோதனை, ஜெயில், இதெல்லாம் வந்தது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன? பஞ்ச காலத்திலே எகிப்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசத்து ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு யோசேப்பு தான் சரியான ஆள் என்று ஆண்டவர் முன்குறித்தபடியினாலே இந்த அலைச்சல் வந்த போதும் யோசேப்பு என்ன செய்யல, இப்ப இருக்கிற ஜனங்களை மாதிரி முறுமுறுக்கல, கேள்வி கேட்கல. அந்த தரிசனத்தை நம்பினான். ஒரு நாளே கர்த்தர் அப்படியே நிறுத்துவார் என்று அவன் நம்பி இருந்தான். ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவனை உயர்த்தி அந்த எகிப்து தேசத்துல பார்வன் பேரளவுல சேர்ல தான் இருந்தானே தவிர எல்லா அதிகாரம் உனக்கு தருகிறேன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்தான். தேசத்தை சுற்றி எல்லா ஜனங்களும் உன்னை என்ன செய்ய தெண்டலிட்டு வணங்க வேண்டும் என்று சொல்லி முத்திர மோதிரம் கொடுத்து அவன் குடும்பத்திலேயே பொண்ணு கொடுத்து அப்படியே மாற்றினான். அவனை வணங்கும்படியாக வந்தார்கள். தகப்பனார் வந்தார், சகோதரர்கள் வந்தார்கள், பல தேசத்து நாட்டவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்றாங்க, பஞ்சம் ஒண்ணுமே வழியில. அதை சரித்திரத்தை பார்க்கும்போது என்னன்னா, முதல்ல இருந்த பொண்ணுடைமை அதை இதெல்லாம் கொண்டு கொடுத்துக்கிட்டு இங்க இருந்த தானியத்தை நினைச்சுட்டாங்க வாங்கிட்டு போங்க. பிறகு அதெல்லாம் தீர்ந்த பிறகு அவங்களுடைய ஆடு மாடுகளை கால்நடைகளை எல்லாம் விற்றார்கள். அப்புறமா அவருடைய நிலங்களையே இவர்களுக்கு கடமானம் கொடுத்துதான் ஆகாரம் வாங்கி சாப்பிட்டாங்களாம். அப்போ யோசேப்பை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அந்த தேசம் மட்டும் இல்ல சாப்பிட்டது, உலக நாடுகளை சாப்பிட்டு இருக்கிறது. உலக நாடுகள் இவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டிய, வரி கட்ட வேண்டிய அளவிற்கு யோசேப்பு மூலமாக கர்த்தர் அந்த தேசத்தை என்ன செய்தார், உயர்த்தார். நம்ம இருக்கிற தேசம் எப்படி என்பதெல்லாம் முக்கியம். நாம் யாரோடு கூட இருக்கிறோம். யோசேப்போட கர்த்தர் இருந்தால் ஆனபடினாலே அவன் காரிய சித்தியாகிய எகிப்து தேசத்திற்கு அதிபதியானான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நம்முடைய செயல்பாடுகள் நம்ம யோசிப்ப மாதிரி இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவளா இருந்தது போதும். சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மைதான், அதில் சோர்ந்து போகாதீர்கள். இந்த சிறுமைத்தனம் எதற்குன்னா, பிற்காலத்திலே கர்த்தர் நமக்கு நன்மையானதை வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து போக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இப்படி ஒரு அந்த சந்ததி, அந்த வாரிசுல இந்த நகோமியை கொண்டு போய் ரூத்தை கொண்டு வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பார்க்கிறதுக்கு பரிகாசம் படுத்தலாம். கொண்டு போனா மாப்பிள்ளையை சாகடிச்சிட்டு வந்தா, மக்களை சாகடிச்சு வந்தா வெறுமையா வாரான்னு எல்லாம் ஊரார் சிரித்தது. அல்லேலூயா. அது போதான்னு அந்த நாட்டு பொண்ணு எதுக்கு இந்த நாட்டுல வரணும், இது ஒரு பரிசுத்த நாடாச்சு, நம்ம எல்லாம் கூடுற ஜாதியாச்சு, மோவா சபிக்கப்பட்ட தேசம் இருந்து யான் அந்த பெண்ணை கொண்டு வரணும், அப்படியெல்லாம் நல்லா முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். தன்னுடைய சிறுமைத்தனத்தை சகித்து கொண்டார். அவளுக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்றார், என்னை சிறுமைப்படுத்தினார் என்பதை அவள் வாயாலேயே சொல்றார். ஆனா கொஞ்சம் நாளைக்குள்ளால ஆண்டவர் அவள் மூலமாய் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து, அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியுள்ள பிள்ளைகளை பெற்றெடுத்து, அந்த சந்ததியின் வரிசையிலே இந்த மோவாப் சகோதரியாகிய ரூத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். அதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நகோமி போய்த்தான் ஆக வேண்டும், இவைகளை இழந்து தான் ஆக வேண்டும், இந்த சிறுமைத்தனத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது. உங்களை பரிகாசம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நானும் நீங்களும் யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது. நம்முடைய இந்த சிறுமைத்தனத்து பின்னால கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு பகுதியில வரும்போது மனிதரால் வரக்கூடியதான சிறுமைப்படுத்துதல். முதல்ல சொன்னது தேவனால், கர்த்தரால் நம்ம வருகிற சிறுமைப்படுத்துதல். அப்ப கர்த்தரால் வருகிற சிறுமைப்படுத்தல் நமக்கு எதை கொண்டு வருகிறனா, பின்னாடி நன்மையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மனுஷனால என்ன செய்கிறது, சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரி நமக்கு தெரியும். சாமுவேல், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை தான் வாசிக்கலாம்.
சேனைகளின் கர்த்தாவே, ம். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ம். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். போதும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். அன்னாளை குறித்து மேக்சிமம் யாருக்குமே தெரியாம இருக்காது. அன்னாள் பிள்ளை இல்லாத அப்படி மலடியாய் இருந்தாள். அவள் மலடியா இருந்தபடியினாலே அவள் சக்களத்தி ரொம்ப உபத்திரப்படுத்திக் கொண்டே இருந்தாள். இவளுக்கு தாங்க முடியல. ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்திலே சென்று பலி செலுத்த போகும்போது வேதனையோட தான் போவான். ஆனா இப்போது போகும்போது ஒரு பொருத்தனையோட போகிறா. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போது போகும்போது ஒரு பொருத்தனையோட போறான். நம்ம ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பொருத்தனை அல்லது ஒரு வைராக்கியம் அல்லது ஒரு திட்டம் அல்லது ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும். நான் ஆண்டவரை பார்ப்பேன், அவருடைய முகத்தை தரிசிப்பேன், ஆசீர்வாதத்தோட திரும்ப போவேன் அப்படின்னாவது ஒரு எண்ணத்தோட தான் சபைக்கு வரணும். அல்லேலூயா. ஏதோ எல்லாரும் போறாங்க நானும் போறேன் வரேன்னா பிரயோஜனமே இல்லை. இந்த அம்மாவும் வருஷம் தோறும் போச்சு. சக்களத்தி சண்டை, அவன் மலடியா இருந்தவன நிந்தை அவமானம் தாங்க முடியல. புருஷன் ஏமாந்து அலற, அவன ரெட்டிப்பான நன்மை 2 பலன் தரல, என் பிள்ளைய போல பாக்குறேன்ல, டபுள் ஆசிரியர், உனக்கு ஒண்ணுமே நான் குறை வைக்கல, எல்லாமே நேர்த்தியா செய்யறேன்ல அப்படின்னா அண்ணாள்கிட்ட கேட்டான். இல்லையா? ஆனா அதனுடைய இருதயத்துல இருந்தது யாருக்குமே என்ன செய்யல தெரியல. இவ ஒரு தீர்மானத்தோட போறா சபைக்கு. இந்த ஆண்டிலே அவ பலி செலுத்த போகும்போது அங்க போய் தனியா இருந்து ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லையா? தனியா இருந்து ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா. அவ பேசுறது வெளியே சவுண்டே கேட்க மாட்டேங்குது. சுண்டு மட்டும் நாவு மட்டும் கட கட கடன்னு நினைச்சது டைப் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆசாரியனுக்கும் தெரியல, சபை பாஸ்டருக்கும் தெரியல, கூட வந்த குடும்பத்தாருக்கும் தெரியல, சக விசுவாசிகளுக்கும் தெரியல. தனிமையா இருந்து அழ ஆரம்பிச்சுட்டான். இவர் போய் கேட்கிறாரு, ஏமா நீ அதிகமா திராட்சை ரசம் குடிச்சு வெறிச்சு வந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இது வீட்டுல இடம் இல்லை, ஏன் சபையை தீட்டுப்படுத்துறேன்னு முறையில கேட்கிறாரு. இல்லையா? அப்ப அந்த அம்மா சொல்லுது, இல்ல நான் அப்படி வரல, என் மனசுல இருந்த என் உள்ளத்தை இந்த மன கிளேசத்தை உடைச்சி என் ஆண்டவர் பாதத்துல ஊற்றினேன். இல்லையா? சொல்லுங்க, உங்களை எத்தனை பேர் உடைச்சு ஊத்துறீங்க? எல்லாரும் பாஸ்டரையும் தீர்க்கதரிசிகளையும் வல்லமை மிக்க விடுதலை பண்ணுகிற ஊழியக்காரர், அற்புதம் செய்கிற ஊழியக்காரர் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவங்கள தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க. இல்லையா? ஆனா அன்னாள் அப்படி அல்ல. தன்னுடைய வேதனை அவளே என்ன செய்யிட்டா? ஆண்டோடைய பாதத்துல போட்டிட்டா. இதுக்குதான் சொல்ல, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பா, 1 மணி நேரம் அந்த ஜெபத்தையாவது தனித்தனியா வந்து பண்ணுங்க. கூட்டுக்கு ஆளு கிடைச்சா கூடி வந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா தனியா இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வேதனை தேவ சமத்துல ஊத்துறதுக்கு தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். கூடி இருக்கும்போது பண்ண மாட்டீங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய முடியுமா? கிட்ட இருக்கவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அறிஞ்சுக்கிடுவாங்க. ஓஹோ, இந்த தப்பை இவ பண்ணி இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப தனி ஜெபத்துல என்ன செய்யலாம்? கூட இருக்கவங்க கண்டுபிடிச்சாங்க, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுக்கும். ஏசப்பா கிட்ட தனியா பேசணும், அவர் யாருக்கிட்டயுமே என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். நம்முடைய வேதனையெல்லாம் சுமந்து அவர் தான். அவருக்கு தான் அந்த பாடு தெரியும். என் பிள்ளைகளுக்காக நான் என்ன பாடுபட்டேங்கிறது அவர் ஒருவருக்குத்தான் தெரியும். ஆகையினால உங்களை அற்பமாய் எண்ண மாட்டார். உபத்திரப்படுகிற உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல, அருவருக்கிற தேவன் அல்ல, அவர்களுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற தேவனும் அல்ல. அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்காம யாருமே ஜெயம் பெற முடியாது. உங்க வாழ்க்கை வெற்றி சிறக்க வேண்டும்னா ஜெபம் வேண்டும். தனி ஜெபம் வேணும், சபையில் கொடி ஜெபிக்கிறது வேணும், குடும்ப ஜெபம் வேணும், எல்லா வகை ஜெபமும் வேணும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் ஜெப ஸ்தோத்திர சிந்தனையே நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னா இந்த உலகத்தில் உள்ள பாரங்கள் பாடுகள் எல்லாம் நம்ம ஒருபோதும் தாக்காது. அதெல்லாம் மறக்க ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா. அப்படி ஜெபித்தா அப்போ ஏலிகிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஓ, அவளுக்கு நான் குழந்தை கொடுக்க போறேன்னு சொல்லு அப்படின்னு. இவ்வளவு பொறுத்தன ஆண்டவரே, என் நிந்தை மாறும்படியாக ஒரு ஆண் பிள்ளையை பெற்று தருவீராகில்
பால்குடி மறந்த உடனே உம்முடைய சமூகத்தில் உமக்கு வேலை செய்ய ஆலயத்திலே கொண்டு போய் விடுகிறேன். இல்லையா? இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படிதான் பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவர் பிள்ளையும் கொடுப்பாரு, பிள்ளை கொழு கொழுன்னு வளர்ந்துட்டே இருக்கும், பால்குடி மறக்கம்ப கொடுக்க மனம் இருக்க. இது ஒண்ணு எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னொன்னு தாரேன், அதை வேணா கொண்டு கொடுக்குறேன். அதான் இன்னைக்குள்ள விசுவாசங்களா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு மாறாதவர். யார் யாரெல்லாம் உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவருக்கு சமூகத்துல அர்ப்பணிப்போடு பொருத்தனை பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தால் அதை இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லதுதான், ஆனா பண்ணி செலுத்தாமல் இருந்தால் அது கண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நல்ல கஷ்டவங்க சொல்றாங்க, ஆண்டவர் நான் உமக்கு அதை தருவேன், இதை தருவேன், நான் இந்த வருஷத்துல சபையில போய் இப்படி ஆராதிப்பேன், அப்படி ஆராதிப்பேன், இப்படி ஜெபம் பண்ணுவேன், அப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் இத்தனை ரூபாய் அங்க கொடுப்பேன், இங்க கொடுப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன். காரியம் முடிஞ்ச பிறகு உன்னையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆண்டவரை ஏமாற்றுகிற ஒரு திரள் கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன குறித்த அவள் துக்கமுகமா இருக்கல, அந்த நிமிஷமே சந்தோஷத்தோட போன. ஆண்டவர் சொல்லிட்டார் தருவார்னு நம்பினான். இன்றைக்கு இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில போய் 2 மாசம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி குழந்தை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுனா ஆண்டவருக்கு சோத்திரம். அது வரைக்கும் நம்ப மாட்டாங்க. விசுவாசம் இல்லாத ஜெபங்கள் அதெல்லாம். அல்லேலூயா. அவ வார்த்தை கேட்டால் அப்படியே போனா. ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுத்து பால்குடி மறந்தோடனே அப்படியே சபையில கொண்டு என்ன போய் சேர்த்தா. கொண்டு கொடுத்துட்டு சொல்ல, ஆண்டவர் என்னுடைய சிறுமையை என்ன செய்தார், மாற்றிட்டார். அவர் சொல்ற எனக்கு 7 பிள்ளைகளை தந்தார். அப்படியெல்லாம் ரொம்ப ஆகோஷமா அங்க பேசுறதை பார்க்க முடியும். கொண்டு படைத்து விட்டு அவள் சொல்லுகிறார். அந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 8ஆம் வசனம், அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. அப்ப இப்ப சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறது. அவ சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவருடைய சமூகத்தை வந்து பொருத்தனை பண்ணி ஜெபித்தால், ஆண் பிள்ளையை பெற்றால், அப்படியே பொருத்தனையை தவறாதபடிக்கு ஆலயத்திலே செலுத்தினார். அந்த பிள்ளையை அங்கே வைத்தாள். அந்த பிள்ளை 7 பிள்ளைகள் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவங்களோடு இணைந்து வாழ்கிற அந்த பிள்ளையா இருந்தாலும், ஏலியை போலவும் அல்ல, 7 பிள்ளைகளை போலவும் அல்ல, ஏலியை குறித்தும் ஏலியுடைய பிள்ளைகளை குறித்தும் எச்சரிக்கிற வார்த்தைகளை தேவன் கொடுக்கும்போது இதே சாமுவேல் மூலமாக தான் கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபித்து ஜெபித்து உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும். நம் பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிக்கணும். பெற்ற பிறகும் ஜெபிக்கணும், வாலிபத்திலும் ஜெபிக்கணும், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த பிள்ளை என்ன செய்யுது, விளக்கணையாதபடிக்கு எல்லாத்திலையும் என்னெல்லாம் பாதுகாத்து தேவ சமூகத்திலே காத்திருந்து தூங்க போகும்போது ஆண்டோடைய சத்தத்தை கேட்டான். சாமுவேலே சாமுவேல் என்று ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா. சிறு வயதிலே அவனுக்கு யாருன்றே தெரியல. ஏலிகிட்ட மேல சந்தேகத்தை சொல்லி கேட்டான். அப்புறம் சொன்னாங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொன்னார், அடியனாகிய சாமுவேல் கேட்டான். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட கீழே விழாதபடிக்கு தேவ சித்தத்தை அப்படியே சாமுவேல் நிறைவேற்றினான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மனிதருக்கு பிரியமுள்ள மகனாயிருந்தான். இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசியா இருந்தார், பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார், சரியா நியாயம் விசாரிக்கிற தீர்க்கதரிசியா இருந்தார், அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியா இருந்தார். அல்லேலூயா. ஆரம்ப சிறுமை தான். அந்த சிறுமைக்கு பின்னால ஒரு நன்மை இருக்கிறது. அப்போ மனிதர்கள் நம்மை சிறுமைப்படுத்தினாலும் நமக்கு பின்னாலே கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சாமுவேலை குறித்து நம்ம பார்க்க, அன்னாளை குறித்து நாம் பார்க்கும்போது மனிததான் சக்களித்து தான் என்ன செய்தான், சிறுமைப்படுத்தினா. ஆனா அன்னாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பின்னாடி நன்மை. அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம். மல்லடி மல்லடின்னு கேட்டு காது அடைக்கிற அளவுக்கு கேட்டிருப்பா. இப்போ சாமுவேலை போல ஒரு நல்ல பிள்ளை இல்லைங்கிற கர்த்தருடைய தாசனுங்கிற நிலைமைக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு நினைச்சு பாருங்க. இப்பதான் நினைக்கிறேன், இதற்காக தான் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், இந்த பொருத்தனை பண்ணும்படியாதான் என் கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்தார். அல்லேலூயா. என்னை உங்களையும் கொண்டு ஏதோ ஒண்ணு செய்ய கர்த்தர் சித்தம் வைத்திருப்பார்னா ஏதோ ஒரு ஆசீர்வாத வாசலை அடைத்து வைத்திருப்பார். ஏதோ ஒரு வகையில நம்மை சிறுமைப்படுது. ஏன் தெரியுமா, நாம் சரியாக ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் வரைக்கும் இந்த சிறுமைப்படுத்துதல் இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஒன்று மட்டும் இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மனிதரால் சிறுமைப்படுத்தப்பட்ட கூட இந்த அன்னாளை ஆசீர்வதித்து சாமுவேலை கொடுத்த தேவன் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து
உங்களை உயர்த்துவார், உங்கள் சிறுமை மாறும். அல்லேலூயா. அவள் சொல்லும்போது என்ன சிறுமையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இது மனிதனால் வந்த சிறுமை. நீங்கள் அவர்களை சிறுமைப்படுத்த போக வேண்டாம், தேவ சமூகத்தில். அப்ப மனிதர்கள் உங்களை சிறுமைப்படுத்தும் போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு பொருத்தோடு தேவ சமூகத்தில் வந்து உங்கள் மன வேதனைகளை ஊற்றுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் சிறுமைப்படுத்தலை மாற்றி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அவர் அவள் சொல்லுகிறார், அவள் சிறுவனை புழுவிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. பார்க்கிறது குப்பையில கிடக்கிற மாதிரி இருக்கும், புழுதி தூசியில கிடக்கிற மாதிரி இருக்கும். அவளை அற்பமா எண்ணுவாங்க, இது குப்பை, இது ஒண்ணுக்கும் உதவாதுன்னு. ஆனா ஆண்டவர் அந்த சிறுமைப்படுத்தலை மாற்றும்போது அப்படியே தூக்கி உயர்த்துகிறார். இப்போ அவர் எங்க இருக்கு தெரியுமா? பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் இப்போது சிறுமைப்படுத்தப்பட்ட புழுதியில குப்பையில கிடக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை கர்த்தர் பிரபுக்கள் மத்தியில உட்கார வைக்கிறார். மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்ப 2 காரியம் மறக்காதீங்க. நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது? சிறுமைப்படுத்தக்கூடாது, யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. நம்மை யாராவது சிறுமைப்படுத்தினால் இந்த அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பரிகாசம் பண்ண அதுக்கு பிறகு சக்களத்துக்கு வாய் என்ன செய்துட்டு மூடிட்டு பேச முடியாது. இவ பிள்ளைகளா பரியா இருக்குது, அவள் பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தரே நம்ம என்ன செய்கிறார்? சிறுமைப்படுத்துகிறார். அதையும் மறந்து போகக்கூடாது. நகோமிக்கு வந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. புருஷன் இல்ல, 2 பிள்ளைகள் இல்ல, ஒரு மோவாபுல இருந்து ரூத்தை கொண்டு வரா. இங்க நிந்தை வேதனைகள் எல்லாரும் அவச்சொற்கள், இங்கே வாழ முடியாது. ஆனா செத்தாலும் சாவேண்டதால தைரியத்துல ரூத்து வந்தா. ஆகையினால பதறல. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள். கர்த்தர் சிறுமைப்படுத்தப்பட்ட அவள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறக்கிற சன்னதியே அவள் மூலமாய் கர்த்தர் உண்டாக்கிட்டே வந்தார். அல்லேலூயா. ரூத்தின் சன்னதியிலிருந்து வந்த சன்னதி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த சன்னதியுமாய் இருக்கிறது. அப்ப தேவகுமாரனை பெற்றெடுக்க கூட இப்படிப்பட்ட சன்னதியை கர்த்தர் பயன்படுத்துகிறான்னு சொன்னால், இன்றைக்கு உங்களை பார்த்து ஒருவேளை தரக்குறைவாக சில பேசலாம், நிந்திக்கலாம், பரிகாசம் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்தியிருக்கிறார் என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை இழந்தாலும், எதுல நஷ்டப்பட்டு போனாலும், எந்த காரியத்தில் நீங்க நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த நகோமியை ஆசீர்வதித்தது போல, ரூத்தின் மூலமாய் தேவ சித்தம் நிறைவேற போல, என் மூலமாய், உங்கள் மூலமாய் தேவ சித்தம் நிறைவேற ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஐயோ, என்னை சிறுமைப்படுத்தி விட்டார்களே, என்னை நிந்திக்கிறார்களே, என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி உங்களில் யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னால கர்த்தர் நன்மை வைத்திருக்கிறார். முன்னால இந்த நிந்தை அவமானங்கள் எல்லாம் வரலாம், இருக்கட்டும். சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. என் பின்னால நன்மை வச்சிருக்கிற ஆண்டவரை, ஏதோ உங்களுடைய நாம மகிமைப்படும்படிய என் சன்னதியை நீங்க வச்சிருக்கிறீங்க, என்னையும் நீங்க ஆசீர்வதிப்பீங்க, என் சன்னதியை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, எனக்கு நன்மையை தான் வச்சிருக்கிறீங்க, அதுக்கு தான் என்ன உமக்கு இலக்காக நிறுத்தும்படி தான் இந்த சிறுமையை அனுமதித்திருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு இன்றைக்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களையும் உங்கள் சன்னதிகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோம் பார்க்கலாம்.